பார்த்தீங்கன்னா, மருந்துகள் பேசுகிறது அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இந்த மாதிரி புதன்கிழமை, வெள்ளிக்கிழமையில இரவு 8 மணிக்கு நம்ம பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு அறிவிப்பு நம்ம செய்தோம். அந்த அறிவிப்பின்படி இன்னைக்கு நம்ம இந்த 8 மணிக்கு நம்ம இப்போ பேச போகிறோம். இந்த மருந்துகள் பேசுகிறது அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மருந்துகளுடைய அந்த காம்பினேஷன் தான் இந்த நோய்களை குணமாக்குவதில் மிகுந்த ஒரு பங்காற்றுகிறது. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் நாம் அந்த மருந்துகளுடைய தனித்துவம் பற்றி நம்ம பேச போகின்றோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக சித்த மருத்துவர்களால் அதிகமாக கையாளப்படுகின்ற, சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்ற ஒரு மூலிகையினுடைய சரக்குகள் பற்றி தான் நீங்கள் நம்ம பேச போகிறோம். அது பார்த்திங்கன்னா குங்குளியம். இந்த குங்குளியம் என்பது பெரும்பாலும் பொதுமக்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். ஏனென்று சொன்னால் இது ஒரு மருத்துவ பயன்பாடு உள்ள ஒரு பொருளாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த குங்குளியம் எப்படி கிடைக்கிறது அப்படின்னா, ஒரு மரத்தினுடைய பிசின் தான் இது குங்குளியம் என்று நாம் சொல்கின்றோம். அதாவது இந்த மரமானது பார்த்திங்கன்னா இதனுடைய பொட்டானிக் நேம் சொரியார் ரொபஸ்டா அப்படிங்கிற ஒரு பொட்டானிக் நேம். இதனுடைய தமிழ் பெயர் பார்த்திங்கன்னா கருமருது என்று நாம் சொல்கின்றோம். இதனுடைய ஆங்கில பெயர் பார்த்திங்கன்னா சால் ட்ரீ அப்படின்னு நாம் சொல்கிறோம். நம்ம பெரும்பாலும் நம்ம பல இடங்களில் நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். சால் மரம் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த சால் மரம் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறோமோ அப்படின்னு இதை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும். ஆமாம், நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான். என்னென்னா சால் மரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வீடுகளுக்கு தேக்குக்கு அடுத்தபடியாக நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்ற ஒரு மரம் தான் இந்த சால் மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வீடுகளுக்கு ஜன்னல், கதவுகள், வாசக்கால் இது மாதிரி தயார் பண்ணுறதுக்கு நம்ம இந்த சால் மரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். இது மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு மரமாகும். தேக்குக்கு அடுத்தபடியாக நம்ம அதிக அளவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மரம் இந்த சால் மரம். இந்த சால் மரத்தினுடைய மரப்பட்டையை கீறி அதிலிருந்து வருகின்ற அந்த ஒரு திரவம் தான் பிசின் போன்ற ஒரு திரவம் தான் நமக்கு குங்குளியமாக கிடைக்கின்றது. இது பார்த்திங்கன்னா இந்த குங்குளியம், இந்த கருமருது மரம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பல மாநிலங்களில் விளைகின்றது. அதோடு மட்டுமில்லாமல் அண்டை மாநிலங்களான பங்களாதேஷ், அதேமாதிரி நேபாளம், பூட்டான், ஸ்ரீலங்கா இது போன்ற பல நாடுகளிலும் இது அதிகமாக காணப்படுகிறது. அப்புறம் இந்த சால் மரத்தில் கிடைக்கின்ற அந்த பிசினை தான் நம்ம குங்குளியம் சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த குங்குளியத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கசப்பு சுவை உடைய தன்மையாக இருக்கின்றது. இது கொஞ்சம் வெப்ப வீரியம் உடைய ஒரு தன்மை உடையதாக இருக்கின்றது. அதே மாதிரி இதனுடைய செய்கைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் உண்டாக்கி, அதே மாதிரி கோலை அகற்றி, அடுத்தபடியாக சிறுநீர் பெருக்கி, இது 3 செய்கைகளை இந்த குங்குளியமானது பெற்றிருக்கின்றது. அப்புறம் இந்த குங்குளியத்துடைய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இதனுடைய குங்குளியம் நாம் வந்து அதிகமாக நம்ம வெள்ளை குங்குளியத்தை தான் நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இதில் 3 வகை குங்குளியங்களானது இருக்கின்றது. ஒன்று வெள்ளை குங்குளியம், இன்னொன்று பூனைக்கண் குங்குளியம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சிவப்பு குங்குளியம். இது 3 வகையான குங்குளியம் இருக்கிறது. இந்த குங்குளியத்தில் இந்த வகை 3 வகையான குங்குளியம் இருந்தாலும் பெரும்பாலும் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை குங்குளியத்தை தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 3 வகையான குங்குளியங்களிலும் வகைகள் வேறுபாடாக இருந்தாலும் அதனுடைய செய்கைகள் எல்லாம் ஏறத்தாழ ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வகை குங்குளியங்களிலும் சில வேறுபாடுகள் இருக்குன்னா, அதாவது இதுலேயும் ஒரு சீமை குங்குளியம், நாட்டு குங்குளியம் அப்படியெல்லாம் இருக்குது. இருந்தாலும் நம்ம வந்து நம்ம நாட்டில் இருக்கிற குங்குளியம் தான் சிறப்பு வாய்ந்தது அப்படி சொல்ல. சில பேர் சீமை குங்குளியம் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்கிறார்கள். ஆனால் நமது இந்தியாவில் கிடைக்கின்ற குங்குளியம் கொஞ்சம் நல்ல மருத்துவ குணங்கள் நிறைந்ததாக நாம் சொல்கின்றோம். அடுத்தபடியாக இந்த குங்குளியத்தினுடைய தன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த குங்குளியம் சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது எப்படி என்ன ஒவ்வொரு விஷயமாக நாங்கள் சொல்கிறோம். இந்த குங்குளியம் பார்த்தீங்கன்னா குங்குளிய பஸ்பம், குங்குளிய தைலம், குங்குளிய வெண்ணெய், இது மாதிரியான ஒரு 3 வகையான மருந்துகள் இதில் அதிகமாக நமது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இன்னும் பல்வேறு வகையான கூட்டுகளில் இந்த குங்குளியமானது தனித்த குங்குளியமானது சுத்தம் செய்யப்பட்டு அது ஒரு பொடியாக பல்வேறு நிலைகளில் அது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அப்புறம் இது அதாவது வெள்ளை குங்குளியத்துடைய தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது என்னென்ன நோய்களை குணமாக்குகிறது அப்படின்னு பொதுவாக பார்த்தோம் என்று சொன்னால் இது பார்ப்பதற்கு ஒரு நிறமற்றதாக வெண்மை நிறமாக இது வந்து காணப்படும். இது என்னென்ன நோய்களை குணமாக்குதுன்னா மூல நோய்களை குணமாக்கும் தன்மை உடையது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூட்டு வலிகளை குணமாக்கும் தன்மைகளில் முதலிடத்தில் இது இருக்கின்றது. அடுத்தபடியாக பேதி, அதே மாதிரி பெண்களுக்கு காணப்படுகின்ற அந்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களை எல்லாம் இது குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த வெள்ளை குங்குளியமானது பெறுகிறது. அடுத்தபடியாக நம்ம இந்த பூனைக்கண் குங்குளியம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த
காயங்கள், வெட்டுக்காயங்கள் அதற்கு சிறப்பாக இந்த பூனைக்கண் குங்குளியமானது பயன்படுகிறது. இது கொஞ்சம் பார்ப்பதற்கு அந்த பூனைக்கண் போலவே காட்சி மஞ்சள் நிறமாகவும், அந்த பூனை கண்ணை பார்த்தால் எப்படி இருக்குமோ அது போன்று இருப்பதனால் அந்த பெயர் காரணம் அப்படியாக வந்திருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம பார்க்கும் பொழுது சிவப்பு குங்குளியம். இது கொஞ்சம் மஞ்சள் நிறமாகவும், பழுப்பு நிறமாகவும் அல்லது சிவப்பு நிறமாகவும் காட்சியளிக்கக்கூடிய ஒரு தன்மையை நாம் பார்க்க முடிகிறது. இந்த குங்குளியம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமது இந்த புண்கள், அதே மாதிரி சீதபேதி இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுகின்ற தன்மை, வயிற்று வலி, வயிற்றில் ஏற்படுகின்ற அந்த அல்சர், வயிறு உப்புசம் இது போன்ற நோய்களுக்கெல்லாம் இந்த சிவப்பு குங்குளியமானது பிரத்யேகமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த குங்குளியத்தினுடைய சிறப்பு பெரும்பாலும் நம்ம இந்த வகையான குங்குளியங்களாக நாம் பிரித்தறிந்தாலும் வெறும் வெள்ளை குங்குளியம் தான் அதிகமாக நாம் பயன்படுத்துகிறோம். இந்த வெள்ளை குங்குளியம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமது ஒரு தெய்வீக வழிபாட்டின் கூட இந்த வெள்ளை குங்குளியத்தை நாம் அடிக்கடி பயன்படுத்துவது உண்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா சாம்பிராணி போல் இந்த வெள்ளை குங்குளியத்தை நாம் தூபம் இடும் பொழுது அது எப்படி உங்களுக்கு நம்ம இது பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா சாம்பிராணி மாதிரி அதை நம்ம வந்து எல்லா இடங்களிலும் நம்ம தூபம் பிடிக்கும் பொழுது வீட்டில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கின்றது. அதே மாதிரி நேர்மறையான சக்திகள் நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த வியாபார இடத்திலும் வீடுகளிலும் இந்த மாதிரி இந்த வெள்ளை குங்குளியத்தை நாம் வந்து தூபம் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு அபரிமிதமான ஒரு பேரும் புகழும் செல்வமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இந்த வெள்ளை குங்குளியத்தை தூபமிடுவதால் கிடைக்கின்றது. ஏன்னா ஒரு நறுமணம் மிக்க ஒரு தன்மை இதற்கு இருக்கின்றது. அதனால தான் பெரும்பாலும் இந்த வெள்ளை குங்குளியம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ஊதுபத்தி செய்யும் தொழில்களில் பயன்படுகிறது. அதேமாதிரி சாம்பிராணிகளையும் இது வந்து கலக்கப்படுகிறது. அதே மாதிரி பியூராக கிடைக்கின்ற அந்த வெள்ளை குங்குளியத்தை நாம் நெருப்பிலிட்டு அந்த தூபம் அந்த புகையை நம்ம எல்லா இடத்துக்கும் நம்ம செய்யும் பொழுது இது மிக சிறந்த ஒரு சக்தியை நமது வீடுகளில் ஏற்படுத்துகிறது. அந்த வகையில் இது தெய்வீக வழிபாட்டிற்கும் நமது பல்வேறு வகைப்பட்ட பூஜை புனஸ்காரங்களில் எல்லாம் இது பயன்படுத்துவதை நாம் கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்தபடியாக இந்த வெள்ளை குங்குளியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த எதிர்மறை விஷயங்களை எல்லாம் நீக்கிவிட்டு நேர்மறை எண்ணங்களை ஏற்படுத்துவதற்குண்டான விஷயத்தை இது செய்கிறது என்று நாம் சொன்னோம். அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எந்த இடத்துல இதை நம்ம வந்து புகை போடுகிறோமோ தூவம் இடுகிறோமோ அந்த இடங்களில் எல்லாம் இது அங்கு இருக்கின்ற அந்த நச்சுக்கிருமிகளை எல்லாம் வெளியேற்றி அதை அகற்றி அந்த இடத்தில் ஒரு நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தன்மையை இந்த வெள்ளை குங்குளியமானது செய்கிறது. அப்படி பார்த்தோம் என்று சொன்னால் அந்த இடங்களில் இருக்கின்ற அந்த சுற்றுப்புற சுகாதாரமானது மேம்பாடு அடைகிறது. இது மாதிரி கொசு உற்பத்தி, இது மாதிரி புழுக்கள் எல்லாம் உற்பத்தி, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அந்த வெள்ளை குங்குளியம் தூபமிடுகின்ற இடத்திலெல்லாம் இது இருக்கவே இருக்காது. அதனால் இது ஒரு எதிர்மறையான எண்ணங்களை சக்திகளை எல்லாம் விரட்டிவிட்டு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய ஒரு தூபமாக இந்த வெள்ளை குங்குளியமானது திகழ்கிறது. அப்புறம் இந்த வெள்ளை குங்குளியத்தை நாம் பெரும்பாலும் நோய்களுக்கு எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா பெரும்பாலும் இது குங்குளிய பருப்பமாக நாம் கொடுக்கின்றோம். இதற்கு பல்வேறு பெயர்கள் இருக்குன்னா குங்குளியம் என்று சொல்வார்கள், குக்கில் என்று சொல்வார்கள், குந்திரிக்கம் என்று சொல்வார்கள், குக்குளி என்று சொல்வார்கள். இது மாதிரி பல்வேறு பெயர்களில் இந்த குங்குளியமானது அழைக்கப்படுகிறது. இருந்த போதிலும் நமது சித்த மருத்துவத்தில் பெரும்பாலும் இந்த குங்குளியமானது குங்குளிய பஸ்பமாக நம்ம கொடுக்குறோம். இந்த குங்குளிய பஸ்பம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு மருந்துகளோடு துணை மருந்துகளாக இதை கலக்கி இதை காம்பினேஷன் போட்டு கொடுக்கும் பொழுது இது மிகுந்த ஒரு சிறந்த ஒரு மூட்டு வலிக்கு ஆகட்டும் அல்லது சிறுநீர் பெருக்கும் செய்கையுடைய மருந்துகளிலாகட்டும், அதே மாதிரி கற்களை கரைக்கக்கூடிய அந்த மருந்துகளிலாகட்டும், பெண்களுக்கு உண்டாகும் அந்த வெள்ளைப்படுதல், அதே மாதிரி பெண்களுக்கு காணுகின்ற அந்த இரத்தப்போக்கு, பெரும்பாடு சீதபேதி, மூலம் போன்ற நோய்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த வேலை செய்கிறது. இது எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா குங்குளிய பருப்பத்தை நாம் வந்து ஒரு 200 மில்லிகிராம் அளவு நாம் கொடுக்கலாம். புரியுதுங்களா? 200 மில்லிகிராம் அளவு நமது சுத்தமான பசு நெய்யிலேயே நாம் கலக்கி கொடுக்கும் பொழுது, அதாவது நம்ம ஏற்கனவே நாம் சொல்கின்றோம் ஒரு மருந்தை பல்வேறு துணை மருந்துகளோடு நமது சித்த மருத்துவத்தில் கொடுக்கும் பொழுது அதில் உங்களுக்கு பல்வேறு வகைப்பட்ட நோய்கள் தீரும் என்று நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அதுதான் இங்கு மருந்துகள் பேசும் என்ற அந்த தலைப்பிலே நம்ம பேசியிருக்கின்றோம். அதாவது இந்த குங்குளிய பஸ்பத்தை பார்த்தீங்கன்னா பசு நெய், சுத்தமான பசு நெய்யில் நீங்கள் கலக்கி நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மூல நோய்கள் அறவே வராது உங்களுக்கு. அது வந்து கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். ஒரு 250 to 300 கிராம் அளவு இந்த குங்குளிய பஸ்பத்தை பசு நெய் விட்டு நன்றாக குழைத்து நம்ம சாப்பிட்டு வரும்பொழுது 3 வேளை நம்ம சாப்பிடலாம். அப்போ சாப்பிடும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மூல நோய்களில் ஏற்படுகின்ற அந்த
ஹெமராய்ட்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ரத்தம் ஒழுகின்ற அந்த தன்மை, அதே மாதிரி அந்த குழல் போன்ற ஒரு இது கலந்து வெளிவருகின்ற அந்த தன்மை, இதெல்லாம் அறவே குறைந்து போகின்ற ஒரு நிலையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பசுனையை கொடுத்தா இந்த மாதிரி உங்களுக்கு விஷயம் பண்ணுது இல்லைங்களா, அதே மாதிரி இதே குங்குளி பஸ்பத்தை ஒரு 200 மில்லிகிராம் அளவு நம்ம அசோகப்பட்டை சூரணத்தினோடு கலந்து கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த கர்ப்பப்பையில் ஏற்படுகின்ற அந்த பெண்களுக்கு காணப்படுகின்ற அந்த கர்ப்பப்பை நோய்களான அந்த வெள்ளைப்படுதல், அதே மாதிரி அதிகமான உதிரப்போக்கு, இது மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த அசோகப்பட்டையோடு இந்த குங்குளி பருப்பத்தை நாம் வந்து கலந்து கொடுக்குவது மிகச்சிறந்த ஒரு அந்த நோய்களை குணமாக்குவதற்கு உண்டான மருந்துகளாக இந்த அசோகப்பட்டையும் அந்த குங்குளி பருப்பும் வேலை செய்கிறது. அதில் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்ம இல்லைன்னா அசோகப்பட்டையில் செய்யப்பட்ட சில டானிக்குகளாக இருக்குது, சிறப்பு பேஸில் வருது. அந்த டானிக்கோடு இந்த குங்குளி பருப்பத்தை கலந்து கொடுத்தாலும் இந்த மாதிரி நோய்களுக்கெல்லாம் அது குணமாக்கின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த குங்குளிய பஸ்பத்தை நம்ம நெருஞ்சில் குடிநீரோ அல்லது நெருஞ்சில் நீர்முள்ளி, வெள்ளரி விதை, பூசணி விதை இதெல்லாம் கலந்த அந்த கஷாயத்தில் நாம் இந்த குங்குளி பருப்பத்தை கலந்து கொடுக்கும் பொழுது சிறுநீரக நோய்களுக்கு இது மிகுந்த ஒரு பலனளிக்கக்கூடிய தன்மையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. சிறுநீரக எரிச்சல், சிறுநீரில் காணப்படுகின்ற, சிறுநீர் கழியும் பொழுது காணப்படுகின்ற அந்த வலிகள், அதே மாதிரி சிறுநீரகத்தில் ஏற்படுகின்ற அந்த கற்கள், யூரினரி கால்குலை என்று சொல்லுகின்றோமோ அந்த மாதிரியான கற்கள், அது போன்ற நோய்களுக்கெல்லாம் இது மிகுந்த பலனை கொடுக்கின்றது. அதே போன்று மட்டுமல்லாமல் இந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் நம்ம சொல்கிறோம் அல்லவா, அப்போ அந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு இது கூட இன்னும் சில மருந்துகளை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த புரோஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு, அதே மாதிரி அதனுடைய இருக்கின்ற சில ஸ்வெல்லிங் இதெல்லாம் குறைக்கின்ற தன்மையை இந்த குங்குளி பருப்புமானத்திற்கு செய்கின்றது. ஏன்னா இந்த குங்குளி பருப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த வீக்கத்தை குறைக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கின்றது. வலிகளை குறைக்கக்கூடிய அந்த அனால்ஜெசிக் ஆக்ஷனும் இதற்கு இருப்பதனால் அந்த வலிகளை, அந்த கட்டிகளை குறைக்கின்ற, அந்த வீக்கத்தை குறைக்கின்ற தன்மையெல்லாம் இந்த குங்குளியத்துக்கு இருக்கிறது. அப்புறம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த குங்குளியத்துக்கு இருக்கின்ற அந்த இடத்தில் அந்த நச்சு கிருமிகளோ மற்ற விஷயங்களோ வராமல் தடுப்பதற்கு இந்த குங்குளியம் துணை புரிகிறது என்று சொன்னோம் அல்லவா. அதே மாதிரி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன், அதாவது யூடிஐ என்று நாம் சொல்வோம், சிறுநீரக பாதையில் ஏற்படுகின்ற தொற்று நோய்கள், அந்த தொற்று நோய்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு அருமருந்தாக இருப்பதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் அந்த சில வகையான மருந்துகள், அதாவது சிறுபீலை குடிநீர், அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னும் பல வகையான அந்த நெருஞ்சில், நீர்முள்ளி இதெல்லாம் சேர்ந்து சிறுபுழையோடு சேர்ந்து நாயுருவி இது மாதிரியான சில மூலிகைகள்லாம் சேர்த்து நாம் இந்த குங்குளி பருப்பத்தை சேர்த்து கொடுக்கும் பொழுது அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறுநீரக பாதையில் ஏற்படுகின்ற அந்த தொற்று நோய்களை எல்லாம் குணமாக்குகின்ற ஒரு தன்மையை இந்த குங்குளி பருப்பமானது செய்கின்றது. அப்புறம் அதற்கு மேலும் ஒருபடி மேலே போய் என்னவென்று சொன்னால், இது நம்ம இந்த குங்குளி பருப்பு இந்த மாதிரியான நோய்களை எல்லாம் குணமாக்குறது சொன்னோம் அல்லவா. இப்போ மூட்டு வலி என்று சொல்லப்படுகின்ற அந்த கீழ்வாயு நோய்களை எல்லாம் எப்படி குணமாக்குறது என்று பார்த்தால், நம்ம இந்த குங்குளி பருப்பத்தை அமுக்குரா சூர்ணம் இருக்கு இல்லைங்களா, அமுக்குரா சூர்ணத்தோடு நம்ம இதை மிக்ஸ் செய்துட்டு அது கூட நம்ம அயகாந்த செந்தூரம் இது மூன்றையும் நல்லா மிக்ஸ் செய்துட்டு தேனில் குழைச்சி கொடுக்கும் பொழுது அது கீழ்வாயு போன்ற நோய்களுக்கும், அதே மாதிரி இந்த முடக்குவாதம், நடுக்குவாதம் போன்ற பல்வேறு வகைப்பட்ட அந்த வாத நோய்களுக்கெல்லாம் அதனுடைய வலிகளையும் அதனுடைய வீக்கங்களையும் குறைக்கின்ற தன்மையை வெகுவாக நாம் காண முடிகிறது. அதனால் இந்த ஒரு மருந்து பல துணை மருந்துகளோடு கொடுக்கும் பொழுது அது பல்வேறு வகையான நோய்களை குணமாக்கின்ற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. ஒரு காலம் வந்திருக்கிறாரு, அவர்கிட்ட பேசிட்டு நம்ம ஹலோ வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க, கேட்குது. நீங்கள் இப்போ நான் பேசுறது கேட்குது உங்களுக்கு? சொல்லுங்க. அப்படியா, சரிங்க. எங்கேருந்து பேசுகிறீங்க? ஓஹோ, அப்படியா, திருவண்ணாமலையிலேருந்தா? சொல்லுங்க. அப்படியா, ஏற்கனவே வந்து பார்த்துருக்கீங்களா? சரி. அப்படியா, அம்மாவுக்காக பார்த்தீங்களா? சரிங்க. என்ன பிரச்சனைக்காக வந்தீங்க? அப்படிங்களா, சரிங்க. இப்போ மூட்டு வலிலாம் சரியாயிடுச்சிங்களா? சரியாயிடுச்சு, சரிங்க. அப்படியா, சரி. பரவாயில்ல. இப்போ எத்தனை மாதம் மருந்து சாப்பிட்டாங்க?
5 மாதமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மூட்டு வலிலாம் நல்லா இருக்கு. சரிங்க. சரி. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? ம். அப்படிங்களா? ஓஹோ! சரி. வீசிங் இருக்கா உங்களுக்கு? சரி. எவ்வளோ நாளா அந்த மாரி இருக்குங்க? ஓஹோ! இப்போ தான் வந்திருக்கு. சரி, சரி, சரி. ம். வேற எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலையா? அப்படியா? சரிங்க, சரி, சரி. எ எ என் என்னென்ன என்ன எந்த டைம்ல வருதுங்க அந்த மூச்சு வாங்குற இது? அப்படியா? காலையில தான் வருது. ஓ மிட் நைட்ல வருது. சரி. ஆஹா. சரி, சரி. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ எந்த மருந்து எடுக்கிறதுனாலும் பரவாயில்ல. நான் சில மருந்தெல்லாம் சொல்கிறேன். அங்கே திருவண்ணாமலையில் சித்தா மெடிக்கல்ஸ்லாம் இருக்கும். அங்கே அந்த மருந்து கடையில் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நான் சொல்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்க. அது படிப்படியாக வந்து குறைஞ்சிடும். அந்த சளி பிரச்சனையினால தான் உங்களுக்கு நிறையா இந்த மாதிரி தொந்தரவு வந்துருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஆமாம். அந்த சளி வந்து பிடிக்காத அளவுக்கு நான் சில மருந்தெல்லாம் சொல்கிறேன். அதை நீங்கள் வாங்கி சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். புரியுதுங்களா? ஆ. அதான், அதான். ம். சரி, சரி. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த தொந்தரவுக்கு சில உணவு முறைகள்லாம் நான் சொல்றேங்க. அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. ஆமா. நோட் பண்ணிக்கிறீங்களா? இல்ல அப்படியே எழுதிக்கிறீங்களா? ஆ. அதாவது கேட்டுக்கிறீங்களா? சரி ரைட்டு. அதாவது இப்போ முதல்ல ஸ்வீட்ஸ் இதெல்லாம் மேக்ஸிமம் சாப்பிடக்கூடாதுங்க. அதே மாரி எண்ணெய் பலகாரம், எண்ணெய் பதார்த்தம், எண்ணெயில வறுத்த பொருள், அதே மாரி ஃப்ரைட் ஐட்டம், ஏதாவது இந்த ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது, எண்ணெயில பொரிச்சு சாப்பிட்றது. ஆமாம். அதே மாதிரி இந்த புளிப்பான ஐட்டங்கள் அது வந்து சாப்பிடக்கூடாது. பேக்கரியில் மேக்ஸிமம் அந்த ஐட்டத்தை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற ஐட்டத்தையே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், ஆமாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி எப்போ சாப்பிட்டாலும் நீங்கள் வந்து சூடாகவே உணவு சாப்பிடுங்க. ஆமாம், ஆமாம். எந்த டைம் சாப்பிட்டாலும் சூடாகவே சாப்பிடுவோம். நைட்டில் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஜீரணமாகிற மாதிரி சாப்பாடு சாப்பிடுங்க. ஆமாம். நைட்டு மேக்ஸிமம் இந்த சப்பாத்தி, பரோட்டா இதெல்லாம் சாப்பிட்றதெல்லாம் வச்சுக்காதீங்க. மேக்ஸிமம் என்னென்னு கேட்டிங்கன்னா இட்லி, இடியாப்பம், தோசை, அதே மாதிரி சாதம் இது மாதிரி நைட்டில் சாப்பிடுங்க. பகல் டைமில் நீங்கள் எது வேணாலும் சாப்பிடுங்க. புரியுதுங்களா? இப்போ சொன்ன உணவுப் பொருளை தவிர்த்துட்டு மற்றதெல்லாம் எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி தயிர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பில்லாத தயிராக அப்படி சாப்பிடணும் விருப்பம் இருந்துச்சுன்னா பகல் டைமில், மத்தியானம் டைமில், வெயில் அடிக்கும்போது அந்த மாதிரியான டைமில் நீங்கள் அந்த தயிரை வந்து சாப்பிடுங்க. இல்லைன்னா மழை அது மாதிரி மோடம் இது மாதிரிலாம் போட்டுட்டு இருந்ததுன்னா அந்த தயிரை அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம். புளிப்பான சுவையே மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஆமாம், ஆமாம். ஏன்னா இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த நோயை வந்து அதிகமாக்கிடும். ஆமாம். அதுக்கு தான் அந்த பொருள்லாம் சாப்பிட வேண்டாம்னு சொல்கிறோம். ஆமாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்கிற மருந்து உங்களுக்கு நோயை நல்லாக்குமா? அந்த மருந்து அந்த சாப்பாடு வந்து நோயை உருவாக்கும். இது குணமாக்காது, உருவாக்காது. மாறி மாறி இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நோய் வந்து அப்படியே தான் இருக்கும், சரியாகாது. அதுக்காக தான் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு நான் சொல்கிற மருந்தெல்லாம் வாங்கி சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஆமாம். சரி. இப்போ மருந்து சொல்கிறேன், வேணால் நோட் பண்ணிங்க. தாலி சாதி சூரணை. ஆமாம். சிவனார் அமிர்தம். சிவனார் அமிர்தம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முத்துச்சிப்பி பஸ்பம். முத்துச்சிப்பி. ஆமாங்க. ஆமாம். அதான். சரி. அதான். எழுதிக்கிட்டீங்க. இது 3ஐயும் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க. காலையில் ஒரு ஸ்பூனு, இரவு வேளையில் ஒரு ஸ்பூனு தேனில் குழச்சி சாப்பிடுங்க. நல்லா சுத்தமான தேனாக வாங்கிக்கிங்க. இந்த காதியில் அது மாதிரிலாம் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு தேனில் குழச்சி சாப்பிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம், ஆமாம். அப்புறம் ஆடாதோடை குடிநீர்னு இருக்கும், கஷாயப்பொடி. ஆமாம், ஆடாதோடை கஷாயம். அதை வாங்கிக்கிங்க. அதை வாங்கிட்டு அதே மாதிரி அது காலையில் ஒரு வேளை, இரவு வேளையில் ஒரு வேளை அது நல்லா ஒரு ஸ்பூன் போட்டு 2 டம்ளர் தண்ணி வச்சு 1/2 டம்ளராக சுண்ட வச்சுட்டு அது நல்லா வெதுங்கிற அந்த சூட்டில் அப்படியே சாப்பிட்ருங்க. ஆமாம், ஆமாம்.
இது இந்த மருந்து மட்டும் சாப்பிட்டுட்டாங்க பாருங்கள், உங்களுக்கு சளி தொந்தரவே பிடிக்காது, காய்ச்சல் உங்களுக்கு வராது. அதே மாதிரி அந்த வீசிங்கை வந்து படிப்படியாக குறைஞ்சிருன்னு வச்சிங்களேன். இந்த சாப்பாட்டையும் கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும், அந்த டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்புறம் இந்த மருந்தை கரெக்டாக எடுத்துகிட்டு வரணும். ஆமாம், அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு படிப்படியாக குறையிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எப்பயுமே சுடு தண்ணியாக குடிங்க. அதே மாதிரி இந்த ஐஸ்கிரீமு சாப்பிட்றது, ஐஸ் வாட்ரு, கூல்ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்மோக்கிங் இதெல்லாம் இருக்குங்களா, ட்ரிங்க்ஸ்லாம் இருக்கா? முன்னாடி இருந்தது இப்போ இல்லை. சரி, அதான் இப்போ அதெல்லாம் பண்ணிங்கன்னா திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்மோக்கிங் அண்டு ட்ரிங்கிங் வந்து உங்களுக்கு இந்த ஆஸ்துமாவை வீசிங் வந்து இன்டியூஸ் பண்ணணும்னு வச்சிங்களேன், தூண்டும். ஆமாம், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, விடாமல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நீங்கள் மருந்தே சாப்பிட தேவையில்லை. ஏன்னா அது நல்லாவாது. ஆமாம், அதெல்லாம் விட்டுட்டீங்கன்னா ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ்லாம் எப்பயுமே நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன்னா அது உள்ளே போய் அந்த நுரையீரல் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் அதனுடைய வீசிங் வர ஃபேக்ட் வந்து ட்ரிகர் பண்ணும். ஆமாம், தூண்டி விடும். அப்படி தூண்டி விடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் எந்த மருந்து சாப்பிட்டாலும் அது வந்து கட்டுப்படாது. ஆமாம், அதுதான். அதான் நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த மருந்து சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா இப்போ பேசிட்டு இருக்கிற நம்பர்லேயும் எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க, வணக்கம். அப்படி இந்த குங்குளிய பருப்பம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. இது ஒவ்வொரு பல்வேறு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போகலாம். அந்த குங்குளிய பருப்பத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு பருப்பமாக இருக்கின்றது. இது நிறைய மருந்துகளில் நாம் சேர்க்குறோம். சேர்த்து அந்த துணை மருந்துகளோடு சில மருந்துகளோடு சேர்த்து கொடுக்கும் பொழுது பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு அதிசயத்தை நாம் வந்து பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ நிறைய நோய்களை வந்து சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி அதனுடைய அந்த காயங்கள் இருக்குது இல்லைங்களா, ஒருத்தருக்கு அடிபடுது, இல்லை ஏதாவது காலை தட்டிக்கிட்டாரு, இது மாதிரி ரத்தப்போக்கு ஏற்பட்டு அந்த இடத்துல காயம் வருது அப்படின்னா அந்த குங்குளியத்தை வாங்கி பவுட்ரு பண்ணிவிட்டு நல்லெண்ணெயில் சூடு பண்ணி அதில் கலந்துட்டு அந்த இடத்துல அந்த ரத்தத்தெல்லாம் வந்து நம்ம கழுவிட்டு, புரியுதுங்களா, அந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ணும்போது இது வந்து வேகமாக குணமாயிடும். அந்த காயங்கள், வெட்டுப்பட்ட காயங்கள் இதெல்லாம் வேகமாக குணமாக்குன்ற ஒரு தன்மையை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த தைலத்தையே நாம் இது மாதிரி சீல் பிடித்த புண்கள், புண்கள், அதே மாதிரி நாள்பட்ட புண்கள், புறையோடிய புண்களுக்கெல்லாம் இது மாதிரி நம்ம செய்யும் பொழுது இந்த குங்குளியமும் அந்த நல்லெண்ணெய்கள்லாம் கலந்து நம்ம போடும் பொழுது அது வேகமாக குணமாக்கின்ற தன்மையை ஏற்படுத்துகிறது. ஏனென்று சொன்னால் இந்த குங்குளியத்துக்கு அந்த நச்சுக்கிருமிகளை எல்லாம் அழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது. அதாவது எந்த இன்ஃபெக்ஷன் ஆனாலும் அதை அழிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்ற காரணத்தினால் அதை நம்ம யூஸ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு மிகுந்த பலனுள்ள ஒரு மருத்துவமாக அது இருக்கின்றது. அடுத்தபடியாக நம்ம அந்த குங்குளிய பஸ்பத்தை நம்ம இந்த மேக நோய்கள், அதாவது சிஃபிலிஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது வெனிரல் டிசீஸ் நம்ம சொல்லுவோம், அதாவது பால்வினை நோய்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். அந்த நோய்களுக்கு இது மிகச்சிறந்த ஒரு பங்காற்றுகிறது. அப்படிப்பட்ட தருணத்தில் இந்த குங்குளிய பருப்பத்தை பார்த்தீங்கன்னா நம்ம பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ண சித்த மருத்துவத்தில் இருக்கின்றது. அந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்துக்கு கூட இந்த குங்குளிய பஸ்பம் சேர்த்து நம்ம அந்த பால்லையோ அல்லது தேன்லையோ கலந்து கொடுக்கும் பொழுது அது உங்களுக்கு அந்த சிஃபிலிஸ் போன்ற நோய்களில் வருகின்ற அந்த உபாதையை வெகுவாக குறைத்து அது வருகின்ற அந்த புண்களோ மற்ற விஷயங்களையோ தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த குங்குளிய பருப்பத்துக்கு இருக்குது. அப்போ அது பரங்கிப்பட்டை சூர்ணத்தோடு நம்ம சேர்த்து கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி அதை வினையாற்றுகிறது. அப்புறம் இன்னும் சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஆண்குறியில் சில பேர்த்துக்கு புண்ணு ஏற்படும், புரியுதுங்களா? அந்த மாதிரியான நபர்களுக்கும் இந்த பரங்கிப்பட்டை சூர்ணத்தோடு அந்த குங்குளிய பஸ்பம் இதெல்லாம் நம்ம கலந்து கொடுக்குறது, அது கூட நம்ம கந்தக பஸ்பத்தையும் நம்ம கலந்து கொடுக்கலாம். கொடுக்கும் பொழுது அந்த புண்கள் வேகமாக குணமாகக்கூடிய ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. இப்படி பல்வேறு வகையான சூர்ணங்களோடு மருந்துகளோடு கூட்டு மருந்தாக இது காம்பினேஷன் செய்து நாம் கொடுக்கும் பொழுது இது பல நோய்களை குணமாக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த குங்குளிய பருப்பத்துக்கு இருக்கின்றது. இன்னும் நிறைய அதில் சொல்லிக்கிட்டே போகலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த குங்குளிய பருப்பம், குங்குளிய தைலம், குங்குளிய வெண்ணெய் இப்படி நாம் இது பண்ணும் பொழுது இது தனி மருந்தாகவும் நம்ம பயன்படுத்தலாம். அதாவது குங்குளிய பொடியை சுத்தம் பண்ணி அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சில நோய்களுக்கு நம்ம கொடுக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா குங்குளிய வெண்ணெயை, அதாவது நம்ம நல்லெண்ணெயை கலந்து அந்த குங்குளிய வெண்ணெய் தயார் செய்வோம்.
அந்த குங்குளி வெண்ணெயை நம்ம உள்ளுக்கு நம்ம கொடுக்கலாம். அந்த உள்ளுக்கு கொடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அந்த அல்சர் போன்ற நோய்கள் இருக்கு இல்லைங்களா? வயிறு குன்மம் நாம் சொல்லுவோம். அந்த அல்சர் நோய்கள், வயிறு எரிச்சல், வயிற்றுப்புண், வயிறு உப்புசம், இது மாதிரியான நோய்களுக்கு இது மிகுந்த ஒரு பலனை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி மூத்திர கிரிச்சலம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறுநீரக பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குங்குளி வெண்ணெயானது ஒரு அற்புதமாக வேலை செய்கின்ற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்க முடிகிறது. அதே மாதிரி பெண்களுக்கு காணுகின்ற அந்த வெள்ளைப்படுதல் போன்ற நோய்களுக்கும் இந்த குங்குளி வெண்ணெயை நம்ம உள்ளுக்கு கொடுக்கலாம். இது மாதிரி பல்வேறு வகைப்பட்ட நோய்களுக்கும் இது கொடுக்கும் பொழுது அது அதனுடைய மருத்துவ குணங்கள், அதனுடைய நோயை குணமாக்குகின்ற தன்மையை நம்ம பார்க்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இந்த குங்குளியம் தனியாக அதை சுத்தம் செய்து நம்ம பொடி செய்து வைத்துக் கொள்ளும் பொழுது பார்த்திங்கன்னா, அது கூட நம்ம சுடுதண்ணியிலையோ இல்லை தேனிலையோ நம்ம வந்து குழைச்சி சாப்பிடும் பொழுது இது காயங்களையும் உள்புண்களையும் ஏற்படுகின்ற அந்த அடிபட்ட காயங்களையும் இது வெகுவாக ஆற்றக்கூடிய ஒரு தன்மை இந்த குங்குளியத்துக்கு இருக்கின்றது. ஆகவே இந்த குங்குளியம் பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்பாட்டில் இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த குங்குளியத்தை நாம் பவுடர் செய்துட்டு இந்த நல்லெண்ணெயில் குழச்சி அதாவது மூட்டுகளில் காணப்படுகின்ற அந்த வீக்கம் வலிகளில் நம்ம தேய்த்து விடும் பொழுது அந்த மூட்டு வலி வந்து வெகுவாக படிப்படியாக குறைந்து அந்த மூட்டு வலி முழுவதுமாக குறைகின்ற ஒரு தன்மையை நாம் வந்து பார்க்கலாம். அடுத்தபடியாக இந்த குங்குளிய பருப்பத்தை நம்ம அப்படியே குங்குளிய பருப்பத்தில் குங்குளிய இதை வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்துட்டு அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு அதை அப்படியே நம்ம பசு நெய்யில் கலந்து நம்ம சாப்பிடும் பொழுது பார்த்திங்கன்னா, இந்த தொண்டையில் ஏற்படுகின்ற அந்த புண்கள், அதே மாதிரி இதயங்களில் ஏற்படுகின்ற அந்த புண்கள், கேஸ்ட்ரைட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த இன்ஃப்ளமேஷன் போன்ற விஷயங்களிலெல்லாம் இது நன்றாக வேலை செய்து அதையெல்லாம் குணமாக்குகின்ற ஒரு தன்மையை பார்க்க முடிகிறது. அதே மாதிரி அந்த பொடி செய்த அந்த குங்குளியத்தை நாம் அப்படியே சுடுதண்ணியில் கலந்து நாம் அதை சாப்பிடும்போது, இப்போ பார்த்திங்கன்னா தேனில் கலந்து சாப்பிடும்போது அது ஒரு வகையான குணத்தை தருகிறது. பசு நெய்யில் கலந்து சாப்பிடும் பொழுது அது இன்னொரு வகையான நோய்களை எல்லாம் குணமாக்குகிறது. அதே குங்குளியத்தை நம்ம சுத்தம் செய்து பவுடர் செய்து நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அந்த தொண்டையில் ஏற்படுகின்ற அந்த சளி, இருமல், கோழைக்கட்டு, இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அதுக்கு உகந்ததாக இருக்கின்றது. இது மாதிரியான பல்வேறு வகையான நோய்களுக்கு இந்த குங்குளியமானது துணிபுரிகிறது. அடுத்தபடி ஒரு காலவர்களுக்காக ஒரு பேசி கொடுத்தாங்க. ஹலோ ஹலோ வணக்கம், சொல்லுங்கள். எங்கேருந்து பேசுகிறீங்க? எங்கேருந்துங்க? கமுதியிலேருந்தா? ஓ, ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி. சொல்லுங்கள். அப்படியா? சரி 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 சரி, பரவாயில்ல. இப்போ உங்கள் பேர்? ஜேம்ஸா? சொல்லுங்கள். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? சோரியாசிஸ். சரிங்க. எவ்வளோ வருஷமாக இருக்குங்க? ஓ, 6 வருஷமாக இருக்கா? சரிங்க. ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கீங்களா? ஓ, அப்படியா? சரி. சரிங்க. ஆனால் மருந்து எடுக்கிறீங்க, சரியாவது, திரும்பி வருது, அப்படியா? சரிங்க. சரி. ஓ, சரி. ஓ, அப்படியா? உங்கள் ஃப்ரெண்டு என்னுடைய நம்பர் கொடுத்தாருங்களா? சரி சரி. ஓ, யூடியூப்பும் பார்ப்பீங்க. சரி, ரைட்டுங்க. சரி. ஓ, அவருக்கு சரியாயிடுச்சிங்களா? எங்கே வந்து பார்த்தார் அவர்? மதுரையிலையா? சரிங்க. சரி. சரி, அப்படியா? சரி. அதான், சரி. இல்லை, இது ஒன்றும் இல்லைங்க. இது வந்து இப்போ மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, என்ன தொழில் செய்கிறீங்க? மீன் கடை வச்சுருக்கீங்களா? சரிங்க. சரி. இது இப்போ பெரும்பாலும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது தொடர்ச்சியாக மருந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்குங்க அந்த நோய்க்கு.
இது நம்ம ஆட்டோ இம்யூனிட்டி டிசீஸ் நம்ம சொல்கிறோம். இது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அந்த உடம்புக்கு எதிராக திரும்பிடும். அந்த மாதிரி நோய் இது. அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து சில பேர்த்துக்கு சீக்கிரமே வராமல் இருக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்குது. அதுக்கு சில மருந்துகளை நம்ம கொடுப்போம். புரியுதுங்களா? அந்த இம்யூனிட்டி பவரை கரெக்ட் பண்ணுறதுக்குலாம் அந்த மருந்து நம்ம கொடுப்போம். அப்புறம் சில வகையான வெளிப்பூச்சி மருந்துகள்லாம் நம்ம வந்து கொடுப்போம். அப்படி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு அது வெகுவாக குறையும். அப்புறம் படிப்படியாக அது வந்து குறைஞ்சிரும். கொஞ்சம் நாள் பட்டு இது வந்து சரியாகுங்க. ஆனால் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவு மேட்டரை கரெக்ட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா தான் அது சுத்தமாக வந்து குறையிறதுக்குள்ளான வாய்ப்பு ஏற்படும். ஆமாங்க. நீங்கள் இப்போ நான் சொல்கிற உணவு பொருள்லாம் அடிக்கடி சாப்பிடக்கூடாது. சுத்தமாகவே சாப்பிடக்கூடாது. அப்போ அது மாதிரி சாப்பிடாம விட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பயுமே அந்த நோய் வந்து வராது. அப்புறம் மருந்து சாப்பிடும்போது அது படிப்படியாக வந்து குறைஞ்சுன்னு வச்சிங்களேன். ஆமாங்க. ஆமாம். வேணால் நான் அந்த உணவு பொருள்லாம் சொல்கிறேன், நீங்கள் வேணால் நோட் பண்ணிக்கோங்க. சொல்லட்டுங்களா? சரி, நோட் பண்ணிக்கிறீங்களா? சரிங்க. அதாவது இந்த கம்பு, சோளம், ஆமாம், கத்திரிக்காய், அவரைப்பருப்பு, தட்டைப்பயிறு, ஆமாம், மீன், கருவாடு, கோழி, முட்டை, இதெல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுங்க. நீங்கள் அசைவ உணவில் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெள்ளாட்டுக்கறி, காடை, இது 2 மட்டும் தான் சாப்பிட்ணும். வேறு எந்த அசைவ உணவுமே நீங்கள் எடுக்காமல் இருந்தீங்கன்னா தான் இந்த நோய் சுத்தமாக சரியாகும். ஆமாம். ஆமாம். கோழிக்கறினா இருந்தாலும் சரி, மீனாக இருந்தாலும் சரி, மீன் இதெல்லாம் வந்து ரொம்ப ஆப்போசிட்னு வச்சுங்களேன் இதுக்கு. ஆமாம். அதெல்லாம் மேக்ஸிமம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடாம விட்டிங்கனாவே அந்த நோய் வந்து திரும்ப திரும்ப வராது. ஆமாம். இல்லைன்னா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டே இருக்க வேண்டியது தான். ஆமாம். 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 இப்போ வயசு என்னாச்சுங்க உங்களுக்கு? 42ஆ? சரி சரி. அதான் இப்போ உடம்பு ஃபுல்லாக இருக்கா இல்லை ஒரு சில இடத்துல மட்டும்தான் இருக்கா? கையிலையும் காலில் மட்டும்தான் இருக்குது. சரி சரி. அதான் சரிம்மா. இப்போ மருந்தெல்லாம் சொல்கிறா, அதை நோட் பண்ணிக்கிங்க. உங்கள் ஊர்லேயே அங்கேயே கிடைக்கும், சித்தா மருந்து கடை இருக்கும், அங்கேயே வாங்கிக்கிங்க. இந்த மருந்து அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு வாங்க. அப்புறம் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. நான் சொல்கிறேன், அந்த பவுடர் வாங்கிக்கிங்க. அந்த பவுடர் போட்டு குளிச்சுட்டு வாங்க. அது எல்லாமே குறைஞ்சிடும், படிப்படியாக குறைச்சிடும். ஆமாம். நோட் பண்ணிக்கிறீங்களா? சிவனார் வேம்பு சூரணங்க. ஆமாம். ஆமாம். அதே மாதிரி கந்தக பஸ்பம். ஆமாம். கந்தக பஸ்பம். ஆமாம். இது 2ஐயும் வாங்கிக்கிங்க. 2ஐயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் ஒரு வேளை, இரவு வேளையில் ஒரு வேளை பாலில் கலந்து சாப்பிடுங்க. சரிங்களா? அதான் பாலில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்ம கார்போகிரிசி டேப்லெட்டு, கார்போகிரிசிலேயே ஒரு மாத்திரை வருது, அந்த மாத்திரையை வாங்கிக்கிங்க. ஆமாம். காலையில் ஒரு மாத்திரை, இரவு வேளையில் ஒரு மாத்திரை, 2 வேளை ஒரு மாத்திரை சாப்பிடுங்க. ஆமாம். அப்புறம் தாண்டிக்காய் சூரணம் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது, அதை வாங்கிட்டு காலையில் ஒரு ஸ்பூன், இரவு வேளையில் ஒரு ஸ்பூன் சுடுதண்ணில் கலந்து சாப்பிடுங்க. ஆமாம். 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 அதே மாதிரி வெளியில் தடவுறதுக்கு ஒரு தைலம் சொல்கிறேன், அது வந்து வாங்கிக்கிங்க. வெட்பாலை தைலம்னு ஒரு தைலம் இருக்குது, அந்த தைலத்தை வாங்கிக்கிங்க. இது வந்து இரவு வேளையில் அந்த பேச்சஸ் மேலே அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு குளியல் பவுடர், பாத் பவுடர்னு கிடைக்கும், அங்கேயே சித்தா மருந்து கடையிலே மூலிகள் கலந்த பவுடர் கிடைக்கும். அந்த பவுடர் வாங்கிக்க. சோப்பு எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாங்க. புரியுதுங்களா? அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அதை வாங்கி யூஸ் பண்ணிங்களாவே குறைஞ்சிடும். ஏன்னா சோப்பு போட்டிங்கன்னா இது வந்து அதிகமாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் சில சோப்பு இருக்குது. அதனால் இந்த மூலிகை கலந்த பவுடர் போட்டிங்களா அது படிப்படியாக குறையத்துக்குண்டான வாய்ப்பு ஏற்படும். அதனால் அதை வாங்கிக்கிங்க. அது நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு காலையில் அந்த பாத் பவுடர் போட்டு குளிச்சுருங்க. ஆமாம். அது கூட கொஞ்சம் கடல் மாவு, பாசிப்பருப்பு மாவு இதெல்லாம் கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆமாம். கலந்துட்டு இந்த மருந்து சாப்பிட்டுட்டு இந்த உணவு பொருளை சரியாக ஃபாலோ பண்ணிவிட்டு, அதே மாதிரி இந்த தைலம், இந்த பாத் பவுடர்லாம் கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னா அது படிப்படியாக குறைஞ்சிடும். இந்த உணவு வந்து மிக முக்கியமான விஷயங்க. அந்த உணவு வந்து முக்கியமாக ஃபாலோ பண்ணணும். புரியுதுங்களா? அதுதான். சரி, இது ஃபாலோ பண்ணிவிட்டு அப்புறம் எப்படிங்க என்னன்ட்டு எனக்கு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க, வணக்கம். அடுத்தபடியாக நமது நிகழ்ச்சிக்கு வருவோம். இந்த குங்குளியத்தை பற்றி தான் நம்ம அதிகமாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம். அது மாதிரி இந்த குங்குளிய வெண்ணெய் இருக்கு இல்லைங்களா,
பல்வேறு நோய்களை அதை குணமாக்குறது. இந்த குங்குலிய வெண்ணெயை நம்ம மூல நோய்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம மூல நோய்களுக்கு பசுநெய்யில் இருந்து குங்குலிய பருப்பத்தை கொடுக்கும் பொழுது மிக அற்புதமாக வேலை செய்யும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி தான் அந்த குங்குலிய வெண்ணெயும் அதிலேயே அந்த வெண்ணெயெல்லாம் கலந்துருக்கு. அப்படி நம்ம அந்த குங்குலிய வெண்ணெயை கொடுக்கும் பொழுது அந்த மூல நோய்கள், அந்த மூலம் எந்த வகையான மூல நோயாக இருந்தாலும் சரி, அதாவது அந்த ஆசனவாயு பகுதியில் ஏற்படுகின்ற அந்த ஃபிஸ்டுலா, அதே மாதிரி பைல்ஸ், இது 3 வகையான ஆசனவாயு நோய்களுக்கும் இது மிக முக்கியமான ஒரு மருந்தாக இருக்கிறது. அதே மாதிரி பைல்ஸில் எந்த மாதிரியான பைல்ஸ் இருந்தாலும் சரி, அதாவது சில பேர்த்துக்கு ரத்தம் மட்டும் வரும், சில பேர்த்துக்கு மழை வெளியே போகாமல் ரொம்ப ஹார்டாக இருக்கும். அது மாதிரி ஏற்படுங்க. அந்த ஹார்டாக போகும்போது அந்த மலத்தின் வழியாகவே ரத்தம் கசிகின்ற தன்மை ஏற்படும். சில பேர்த்துக்கு அந்த மூளை வந்து வெளியே கலந்து வரும். அந்த மூலத்தில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வீக்கம் மட்டும் இருக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை நிறையா இருக்கும். அப்புறம் அந்த பக்கத்துலேயே சதை வளர்ச்சி போன்ற ஒரு இது இருக்கும். அது மோஷன் போனதுக்கப்புறம் அது உள்ளே போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. அது மாதிரி அந்த ஆசனவாய் சார்ந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த குங்குலிய வெண்ணெயானது மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுகின்ற அந்த மெட்ரோஜியா என்று சொல்லப்படுகின்ற அந்த மாதவிலக்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்தாக இருக்கின்றது. ஆகவே இது பல்வேறு நோய்களுக்கு இந்த குங்குலியமானது மருந்தாக நமது சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் நம்ம இந்த குங்குலியம் வீடுகளிலும் நம்ம சிறப்பு வாய்ந்த தெய்வீகம் இருந்து அந்த சாம்பிராணி போன்ற அந்த தூபம் பிடிப்பதற்கும் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இந்த குங்குலியமானது இருக்கின்றது. ஆகவே இந்த குங்குலிய பஸ்பத்தை, குங்குலிய தைலத்தை, குங்குலிய வெண்ணெயை நாம் வந்து அதிகமாக பயன்படுத்தி அதற்குண்டான நன்மைகளை நாம் வந்து பெறுவோம். அடுத்தபடியாக இந்த குங்குலியத்தை நாம் அப்படியே வாங்கிட்டு வந்து பொடி பண்ணி அதை சுத்தம் பண்ணி பொடி பண்ணி இந்த நல்லெண்ணெயில் வந்து பேஸ்ட் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த புண்கள், அதே மாதிரி தோள்களில் காணப்படுகின்ற அந்த வெடிப்பு, அந்த ரணங்கள், பித்த வெடிப்பு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் இதை நாம் இடும் பொழுது அந்த வெடிப்புகள், ரணங்கள் எல்லாம் குணமாகின்ற தன்மையை பார்க்க முடிகிறது. அதே போன்று இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது அப்படியே சுடுதண்ணியில் கரைச்சி நம்ம அந்த மூட்டுகளின் மேல் போடும் பொழுது அந்த மூட்டுகளினுடைய வீக்கம், ஏற்கனவே நாம் பார்த்தது நல்லெண்ணெயில் கொதிக்க வச்சு அதுக்குள்ளே போட்டு அந்த நல்லெண்ணெயை தடவிட்டு வரும்பொழுது இது வெகுவாக அந்த வீக்கமெல்லாம் வலியெல்லாம் குறையும் நாம் சொன்னோம். ஆனால் இந்த குங்குலியத்தை அப்படியே வாங்கிட்டு வந்து ராவாக பவுடர் பண்ணிவிட்டு நம்ம சுடுதண்ணியில் கலந்து பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம கால்களில் போடும்பொழுது, அந்த மூட்டுகளில் போடும்பொழுது வீக்கம், வலி இதெல்லாம் வெகுவாக குறைகின்றதை நாம் வந்து பார்க்க முடிகிறது. ஆக குங்குலியம் ஒரு மிகச்சிறந்த ஒரு மருந்து. சித்த மருத்துவத்தில் இந்த குங்குலிய மரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கருமருது பார்த்திங்கன்னா நம்ம இது மாதிரி பல்வேறு வகைகளில் நமக்கு பயன்படுகிறது. ஆகவே இந்த கருமருது என்று சொல்லப்படுகின்ற இந்த குங்குலிய மரமானது மருத்துவத்திலும் சரி, நமது வீடுகளுக்கும் சரி, நமது வீடுகளில் அந்த தெய்வீக சக்தியை நிரப்புவதிலும் சரி பல்வேறு வகையான நன்மைகளை நமக்கு உண்டாக்குகிறது. ஆகவே அந்த நன்மைகளை நம்ம பெறுவதற்கு இந்த குங்குலியம் சார்ந்த மருந்துகள், அதனுடைய பொருட்கள் அனைத்தையும் நம்ம பயன்படுத்தி நமது வாழ்வில் நம்ம வெற்றி அடைவோம். இன்னும் அடுத்த வாரம் புதன்கிழமையில் உங்களை சந்திக்கும் வரை நம்ம விடைபெறுகின்றோம். வணக்கம்.